முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதல் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டியத்தமிழே, மானே மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, என் தாயே, என் தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை துவங்குகிறேன். என் உயிரினும் மேலான உறவுகளே, மேடஃபம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃப்ரெண்ட் சேனல். மேடஃபம் என்னடா என்னைக்கும் இல்லாம புதுசா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவுக்கும் இந்த கவிதைக்கும் நிறையவே ஒத்துமை இருக்கு. எல்லாரும் தம்ப்நெயிலை பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. என்னடா தமிழ்நாடு அழிய போகுதா, தமிழ் இனம் தமிழ் மொழி அழிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயிலை பார்த்து தான் வந்திருப்பீங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தாங்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு பதிவு. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிக்கை அப்படின்னா சார் அப்படிங்கிறது SIR அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் ஏரியா வீடு எல்லா பக்கமும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. அதாவது உங்கள் ஆவணங்களை கொண்டு போய் நீங்கள் அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த ஸ்லிப்பு, அந்த எண்ணு அதை நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த கணக்கெடுப்பு நடக்கும் போதோ இல்லை அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும்ல. அதனால இந்த கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் அப்போ வரல, அந்த கரெக்டான ஒரு பதிவு செய்யலை அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சார் அப்படிங்கிற ஒரு அறிக்கையோட முக்கிய பங்கு. ஓகேங்களா? இதன் மூலியமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் இருந்து 6 லட்சம் பேருக்கு மேலே அவங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திருக்காங்க. மீன்ஸ் ஊரை விட்டு துரத்தலை, ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிராகரிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே நிராகரித்தது உண்மை. நிராகரித்ததன் காரணம் என்னங்கிறது நமக்கு போக தான் தெரியும். ஏன் அப்படின்னா, அந்த 6 லட்சம் பேர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 6 லட்சம் வட இந்தியர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 36 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 36 லட்சம் பேரில் நம்ம தலைநகர் சென்னை அங்கேயே ஏகப்பட்ட பேர் 70% ஆஃப் மக்கள் வட மாநிலத்து மக்கள் 70% உள்ளவங்க நம்ம தலைநகர் சென்னையில் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க திருப்பூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மற்ற ஏரியாவிலலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கேருந்து வெளியே ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி விட்டாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாரும் தங்களோட ஓட்டை ஐடியை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இவ்வளோ நாளாக இங்கே இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு போதிய ஆவணங்களை அந்த அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிச்சா அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கேயே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் இதோட முழு நோக்கமே. நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. அப்படி அந்த வட மாநிலத்தவர்கள் இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்களா, 30 லட்சம் பேர் இருக்காங்க மேக்சிமம். அந்த 30 லட்சம் பேரும் இங்கே இருந்து ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டோட தலையெழுத்தை யார் தீர்மானிப்பாங்க? அதுக்கப்புறம் நல்லா யோசிங்க, யோசித்து செயல்படுங்க. இந்த அறிக்கை இந்த இது நடைமுறைக்கு வரக்கூடாது. இப்படி தான் வரணுங்கிறது நிறைய பேர் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நம்ம நடக்க விடக்கூடாது.
தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும், அவங்க அங்கே தான் ஓட்டு போடணும். இதுதான் வந்து நடைமுறையாக இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த வடமாநிலத்தவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டுரிமை இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் இனி வரப்போகுதுங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஏன் நான் இதை இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2 ப்ராப்ளம் நடந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாமக்கல்லையும் பழனிலையும் வந்து ஒரு 2 ப்ராப்ளம் நடந்துச்சு. அதை வந்து தெரியலன்னா சொல்லுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். வடமாநிலத்தவர்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு தமிழனை வந்து கொண்டிருக்காங்க. அது வந்து பழனியில். அதே மாதிரி அங்கே வந்து வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போலீஸ்காரங்க மேலேயே கல்லெறிஞ்சு அது வந்து நாமக்கல்லில் நிறைய பெரிய ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, அது மாதிரி வந்து தமிழர்களில் நிறைய இடத்துல நிறையா பேர் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறதோ இல்லை தகாத முறையில் பேசுகிறதோ அதை நிறைய அப்யூஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க கையில் வந்து உரிமை இல்லாமல் இருக்கும்போதே அவங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஓட்டுரிமை கிடைச்சி தமிழ்நாட்டோட தலையெழுத்தை அவங்க தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க. நாளைக்கு உங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இருக்குமா? எல்லாமே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக இது வைரல் ஆகும். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியணும். தெரிஞ்சு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ஏரியாவில் தான் போய் ஓட்டு போடணுமே தவிர அவங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நினச்சது தப்பாகவும் இருக்கலாம், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு இந்த ஓட்டுரிமையை கொடுத்துருக்கிறது ஓகேவா இல்லையா, தப்பா கரெக்டா, எல்லாமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என் இனிய தமிழர்களே, தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூட்டி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.